உன் துருத்தில இருக்கிற அந்த கொஞ்சம் சமாதானம் செலவழிஞ்சு போயிடுச்சா? உன் துருத்தில இருந்த அந்த கொஞ்சம் பணம் செலவழிஞ்சு போயிடுச்சா? உன் துருத்தில இருக்கிற கொஞ்சம் சமாதானம், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாமே செலவழிஞ்சு போயிடுச்சா? நம்பிக்கையே இல்லையா? இந்த பெரிய உபாகமம் 2:7 சொல்லப்பட்டது போல இந்த பெரிய வனாந்தர வழியா நீ நடந்து வருகிறியா? கண்ணீர் தான் உன் வாழ்க்கையா? கசப்புகள் தான் உன் அடையாளமா? நிந்த தான் உன் முகவரியா? இப்படி எல்லாம் நீ நடக்கிறியா? கவலையே இல்லை, ஒரு சொல்யூஷனை சொல்லித்தரேன். சபையாகிய துறவண்டைக்கு நீ ஓடி வரணும். சபையாகிய துறவண்டைக்கு நீ ஓடி வந்தாயானால் ஜீவ நீருற்றாகிய வசனம் இங்க புறப்பட்டு வரும்போது அதை மொண்டு இருதயமாகிய துருத்தில நீ நிரப்பி வச்சுட்டனா, யாரெல்லாம் வசனமாகிய சத்தியம் தெரியாம ஆத்ம மரணத்தை அடைகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ இந்த தண்ணில இருந்து தாராளமா கொடுக்கலாம். இயேசு உன்னை ரட்சிக்கிறா, இயேசு உன்னை சுகமாக்குறா. நானும் ஒரு நாள் உங்களை போலதான் இருந்தேன், இன்னைக்கு என் தேவன் இப்படி என்னை வாழ வச்சிருக்கிறாரு, இந்த வியாதியில இருந்து என்னை மீட்டிருக்கிறாருன்னு உன் இருதயமாகிய துருத்தி தண்ணினால நிரப்பப்பட்டிருந்துச்சுன்னா நீ அநேகருக்கு குடிக்க கொடுப்பேன். அப்படி குடிக்க கொடுக்கணும்னா சபையாகிய துறவண்டையில நீ நிலைத்திருக்கணும்.